உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இது பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இதிலிருந்து பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சப்பாத்தி உருட்டுற கல்லில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப லேஸாக பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது, ஓரளவுக்கு திக்காக பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கனாவே ஒன்று ஒன்றா வந்துடும். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எடுக்கும்போது மெதுவாக எடுங்க, அப்போ தான் அது பிஞ்சு போகாமல் வரும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.